நம்ம இந்த கிளாத்தில் தான் ஒரு ஏலைன் பிளாஸோ கட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இப்படி நீளமாக இருக்கிற கிளாத்தை ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மறுபடியும் அதாவது இந்த சைடு இருக்கிறத எடுத்து அதை மேலே போட்டுருவோம். ஓகே, அப்போ வந்து ஸ்ட்ரைட் லைனில் வரும். நமக்கு பேண்ட்டு தைக்கும் போது எல்லா பேண்ட்டுமே நம்ம இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் டிசைனும் கரெக்டாக வரும், கிளாத் அகலமும் கரெக்டாக வரும். இதோட கிளாத் வந்து எனக்கு ரொம்ப அகலமாக இருக்குது. நார்மலாக 44 இன்ச் வித்து இருக்கும் இல்லைங்களா, எனக்கு வந்து இதோட அகலம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக அகலமாக இருக்குது. 54 இன்ச் வித்து இருக்குது. ஸோ எக்ஸஸ் கிளாத் வந்து நான் வேறு எதுக்காக டாப்க்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ண எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து இன்னொன்று நல்லா ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து 4 ஃபோல்ட் பண்ணது வந்து நான் அதோட அகலம் வந்து எவ்வளோ 22 இன்ச்சுக்கு வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 44 இன்ச்சு தான் நமக்களுடைய எல்லா கிளாத்துமே இருக்கும். இந்த கிளாத் அகலம் ஜாஸ்தியாக இருக்கிறாண்டி நம்ம ஃபுல்லாக அப்படி எடுக்க முடியாது. இதோட ஹைட் கம்மியாக இருக்குது. நான் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சைடு இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி தான் இங்கே வந்து நம்ம கீழே நம்ம வந்து கிளாத்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண போகிறோம் மௌரிக்கு. ஓகே, கீழே இருக்குது. ஸோ அதனால் அந்த சைடு இருக்கிற கிளாத் நமக்கு வேணும். ஸோ அதனால் 22 இன்ச், அதாவது 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது 44 இன்ச்சாக வரும், நமக்கு கரெக்டாக வரும். 22 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து அகலத்துக்கு 4 ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ ஹைட் பத்தாது, பட் நம்ம ஜாயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ண சைட்லேருந்து மேலே வந்து ஒரு 2 இன்ச் வந்து பேக் பார்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை விட 2 இன்ச் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் பேண்ட்டோட ஷேப்பு வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். ஓகே, மேக்ஸிமம் பிளாஸோ பேண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பேக் வந்து 2 இன்ச் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மொத்தமாக நான் 4 இன்ச் எடுத்துக்கலாம். 2 இன்ச் எலாஸ்டிக்கும் 2 இன்ச் வந்து பேக்குக்கும் சேர்ந்து 2 மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, ரெண்டையுமே ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் நான் 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் 2 இன்ச்சில் ஒரு லைன், 4 இன்ச்சில் ஒரு லைன் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்கேல் வச்சு ரெண்டையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஏலைன் பிளாஸோக்கு வந்து நம்ம கிளாத் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னோடய 22 இல்லைங்களா, 22 இன்ச் இருக்குன்னா அதில் பாதி 11. அப்போ 11 இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு ஃபுல்லாகவே 11 இன்ச்சுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி ஏலைன் பிளாஸோ கட் பண்ணும் போது உங்களுக்கு ஷேப் நல்லா வரும். என்னோடய ஹிப் சைஸ் வந்து 42. ஸோ 10, அது கூட 2.5 இன்ச் லூஸ் விட்டு சேர்த்து 13. 13லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்கிங்க, 2 வந்து டிவைட் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து 6 வரும். அப்போ 6 2 பக்கம் நம்ம எப்பவும் பண்ணுறத வந்து 2ஆக பிரித்து 2 பக்கம் மார்க் பண்ணுறோம். ஓகே, முதல்ல வந்து நார்மலாக 13 வந்து 2 சைடு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ 2ஆக பிரித்து பண்ணுறோம். கிராச்சும் அதே அளவு எடுத்துக்கோங்க, 13 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஹைட்டுக்கு எப்படியே லைன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங் லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கிராச் வேணான்னா ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கங்க. இந்த தை வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. 44 இன்ச்சுக்கு மேலே போகும்போது 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. அப்படியே இந்த தையிலேருந்து எவ்வளோ கிளாத் அவைலபிள் இருக்கோ அப்படியே லேண்டிங்காக எவ்வளோ கிளாத் அவைலபிள் இருக்கோ அப்படியே லைன் பண்ணிடுங்க. ஓகே, அந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை விட 3 இன்ச் கீழே வந்து அகல ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இங்கே 6.5 இருக்கு இல்லைங்களா, அப்போ கீழே வரும்போது 9.5 வச்சுக்கோங்க. அப்போ தான் ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மினிமம் 3 இன்ச் இருக்கணும். இதை விட கம்மியாக கூட வச்சுக்கலாம், ஜாஸ்தியாகவும் வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி மினிமம் 3 இன்ச் வைக்கும் போது உங்களுக்கு ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ வந்து இப்படியே வெட்டி எடுத்துடலாம். கீழே வந்து ஹைட்டு பத்தாது. ஸோ நம்ம 4 இன்ச்சுக்கு வந்து கிளாத் வைக்கணும். இப்போ வந்து பேக் வந்து கிராச்சுக்கு மட்டும்தான் அந்த ஹைட்டு வேணும். ஸோ அந்த கிராச்சுக்கு அப்படியே வச்சுட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் பண்ணிடலாம். எப்போ நம்ம கட் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த கட்டிங் இது போடலாம். கீழே வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குங்க. நான் வந்து அந்த சைடில் இருக்கிற கிளாத் எடுத்து இந்த சைடில் அட்டாச் பண்ணிடுவேன். அதுவுமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்கோடு சேர்ந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஷேப்புக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக்கு ஷேப்புக்கே இப்படி ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் 2 பார்ட்டை வந்து அந்த ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது கட் பண்ணி எடுத்துலாம். ஃப்ரண்ட்டுக்கு அந்த எக்ஸஸ் கிளாத் நமக்கு தேவையில்லை. ஃப்ரண்ட்டை விட பேக் 2 இன்ச் ஜாஸ்தியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போது இதோட டோட்டல் ஹைட் வந்து 36 இருக்குது. என்னோட டோட்டல் பேண்ட் ஹைட்டு வந்து 38. அப்போ அதுக்கு 2 இன்ச் வேணும், ஃபோல்ட் பண்ணுறதுக்கு 2 இன்ச் வேணும், மொத்தம் 4 இன்ச் வேணும். அப்போ இதில் ஒரு 1/2 இன்ச் போகும், நம்ம ஜாயின் பண்ணுற கிளாத்லேருந்து ஒரு 1/2 இன்ச் போகும். அப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ வேணும், 5 இன்ச்சு தேவை. ஸோ 5 இன்ச்சுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் சைடில் இருந்தது இல்லைங்களா, அது கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு
நல்ல பக்கத்து மேலே இந்த கிளாத்தை நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி போட்டுட்டு இப்படி அடிச்சுட்டு இப்படியே திருப்பி இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே படிமான தையல் போட்டுருங்க. ஓகே, இதே மாதிரி எல்லா பீஸ்லேயும் போட்டுருங்க. இது இப்படி தான் வரும், இந்த ஷேப்புக்கு வந்த மாதிரி இது வராது. ஓகே, சைடில் இந்த கிளாத் இல்லைங்களா, ஸோ இந்த ஷேப்புக்கு தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் 2 இன்ச்சுக்கு தான் தெரியும், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதே மாதிரி கிளாத் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஏ ஷேப்புக்கு வந்து நமக்கு ஒன்றும் கட் பண்ணல, கிளாத் நமக்கு ஹைட் பத்தலை நாடி அந்த குர்த்தியில ஏ ஷேப் கொண்டு வருவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பேண்ட்லேயும் நம்ம ஏ ஷேப் கொண்டு வரணும். அது வந்து கிளாத் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராச் நல்ல பக்கம் 2 உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு எப்பவும் போல் இந்த கிராச் 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க. டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. கிராச் தான் மேக்ஸிமம் பிரியும். ஓகே, நம்ம ஓவர்லாக் இது பேக், நம்ம ஃப்ரண்ட்டும் இதே மாதிரி கிராச் ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கும் நான் ஃப்ரண்ட் இது 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் கிராச் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கெட் வந்து வச்சுட்டேன். ஆல்ரெடி பேக்கெட் வைக்கிற வீடியோ வந்து நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் பேக்கெட் வைக்கிற வீடியோவும் போட்டால் ரொம்ப லாங்காக வருது. ஸோ நான் இந்த பேக்கெட் வைக்கிற வீடியோ போடல, ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோலையும் இருக்குது. இப்போது நம்ம கரெக்டாக கீழே வந்து 2 ஈக்குவலாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 பார்ட்டில் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே எடுத்துகிட்டு 2 சைடுமே எண்டில், ஓகே, அதாவது இது ஒரு பார்ட், இது இன்னொரு பார்ட், அதாவது நல்ல பக்கம் 2 உள்ளே இருக்குது, நம்ம ராங் சைடு வச்சுருக்கோம். இந்த எண்டில் 1 to 1.5 இன்ச் நம்ம ஷேப் நம்ம இஷ்டம்தான். நான் ஒரு 1 இன்ச் கொடுத்துட்டேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அந்த சைடு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச்சிலேருந்து சென்டர்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கர்வாக கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஏ ஷேப் கொடுப்போம் இல்லைங்களா, ஏ ஷேப் அதுதான் இது. ஓகே ஓகே, இந்த இப்படியே கொண்டு போய் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் 1 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிடுங்க. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே இங்கே மேலே போனாலும் தப்பு இல்லை, இங்கேருந்து அப்படியே சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே, இங்கேருந்து இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ 2 பக்கமே நம்ம கிராஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு சைட் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு நல்ல பக்கம் இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே சைடு வந்து ஒரே மாதிரி அளவு தான் இருக்கும். அதாவது பேக்குக்கு வந்து சைடு வந்து அதிகமாக இருக்காது. ஸோ 2 கிராச்சும் சென்டராக கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு சைடு எப்பவும் போல் நம்ம கீழேருந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, சைடு அதே மாதிரி கீழேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இந்த சைடு ஸ்டிச் பண்ண மாதிரியே நம்ம அந்த சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது பேக்கெட் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஸ்டிச் மேலேயே பண்ணணும். இந்த பேக்கெட் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகே, இது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த பேக்கெட்டுக்குள்ளே 1/2 இன்ச்சுக்கு மேலே எடுத்துட்டோம்னா இந்த பேக்கெட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த கரெக்டாக இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து அப்படியே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம சைடு அடித்தாச்சு. இப்போ கீழே பாட்டமுக்கு வந்துடலாம். பாட்டம் வந்து மற்ற மாடல் ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே இதை எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி ஏ லைன் ஷேப்புக்கு கொடுக்கும்போது நீங்கள் குர்த்திலையும் சரி பேண்ட்லேயும் சரி ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு லெக்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுவே நம்ம மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சைடு வச்சுட்டு கீழேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் விட்டோம் இல்லைங்களா, அதுக்கு 2 இன்ச் சுற்றியுமே இந்த 2 இன்ச்சுக்கு நீங்கள் நான் மார்க் பண்ணிக்கணும். நான் சுற்றியுமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன்.
எல்லா பக்கமும் இந்த 2 இன்ச்சுக்கு நம்ம லைன் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்க அப்புறம் இந்த 2 இன்ச் மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த நேரம் ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி குண்டூசி குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி நான் குண்டூசி குத்தி வச்சுருக்கேன். அது அந்த நேரம் வரும்போது அந்த குண்டூசி எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். பின்னாடி எனக்கு வரும்போது நான் ஒரு ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். பேக் சைடு வரும்போது கொஞ்சம் லூஸ் வரும். ஸோ அப்போ வந்து ஒரு ப்ளீட் வச்சுக்கோங்க சின்னதாக. மற்ற பக்கமெல்லாம் ப்ளீட்ஸ் வராது, நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப் வராது, அதுக்காக நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறோம். பின்னாடி வந்து கொஞ்சம் அந்த வி ஷேப்பில் எடுத்தோம் இல்லைங்களா, அதனால். இப்போ நம்ம மேலே வந்து எலாஸ்டிக்கு வந்து அப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 கிராட்ச் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் கரெக்டாக தான் வரும். இப்போ இந்த ஒரு லெக்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு லெக்கு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, 1/2 இன்ச் வந்து இந்த நேர் அப்படியே இங்கேருந்து அப்படியே கொண்டு போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இங்கே கிராட்ச் கரெக்டாக இருக்குது, இது அப்படியே எடுத்து விட்டுருங்க. இப்படியே கொண்டு போய் இந்த லெக் கிட்ட நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இந்த நேர் இங்கே 8 தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த எலாஸ்டிக் அளவு வந்து வெயிஸ்ட் அளவில் இருந்து நான் கம்மி பண்ண சொல்லுவேன். உங்களுக்கு வெயிஸ்ட் அளவு கரெக்டாக இந்த நேர் பேண்ட்டை போடணும்னு தெரியலங்கிற கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா சிம்பிளுங்க. உங்களோட ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, சுடிதாருக்கு ஹிப் சைஸ் 3வது அளவாக எடுப்பீங்க இல்லைங்களா, அந்த ஹிப் ரவுண்ட் கூட 10 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக எலாஸ்டிக் வரும். என்னோட ஹிப் ரவுண்ட் 42லேருந்து 10 இன்ச் மைனஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ வந்து 32 இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே இந்த சைடு இன்சர்ட் பண்ணி அந்த சைடு கொண்டு வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு இதை கழட்டிட்டு இதை அப்படியே 1/4 இன்ச் to 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த கிளாத் இந்த சுருக்குங்களை எல்லா பக்கம் ஈக்குவலாக எடுத்துகிட்டுக்குங்க. ஒரே பக்கம் இருக்கும், இதை வந்து நம்ம எல்லா பக்கம் கரெக்டாக ஈக்குவலாக எடுத்து விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வச்சு நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பேண்ட் ரெடி ஆகிடும். வந்து இது மேலே வச்சுட்டு ஸ்டிச்சிங்கை இப்படி நல்லா இழுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேண்ட்டோட எலாஸ்டிக் வந்து நீட்டாக வரும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பேண்ட்லேயுமே எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மேலே ஸ்டிச் பண்ணணும். இது நிறைய மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம், நான் வர போடுறேன். இதுதான் ஃபைனல் லுக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.